ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் திலகம் ஷேப் வச்சு ஒரு டிசைன் தான். ஸ்லீவில் மட்டும் திலகம் ஷேப் போட்டிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு எப்படி போட்டேன்றது மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன், போட்டு காட்டல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சைஸ் நம்பர் 2 சைஸ்ன்னு நினைக்கிறது, அந்த சைஸில் பீடு போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடில் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அடுத்தடுத்து போடும்போது எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டில் பெரிய பீட் போட்டேன் இல்லைங்களா, அதே சைஸ் பீடை தான் இதுக்கும் போட்டிருக்கேன். அடுத்தது போட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லைன் போட்டிருக்கேன். இதோட நெக்லைன்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ்லேயே நிறைய போட்டிருக்கேன். அதில் இருக்கிற நெக்லைன் தான், அதனால் அது நான் லாஸ்ட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த சுகர் பீட் போட்டதுக்கப்புறம் திரும்ப அதை விட பெரிய சைஸ் பஞ்ச் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் வச்சுருக்கேன். இப்படி அடுத்தடுத்து போட்டு வர்றது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீனில் ரவுண்டு ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து நான் பார்த்து போட்டதில் ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு ஒட்டியிருப்பாங்க. நான் அதுக்கு பதில் இந்த க்ரீன் கலர் ஸ்டோனை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோனோட கேப்பில் என்ன ஜர்தோசியா இல்லை சுகர் பீடாக எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவதாக யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, பெரிய பீடு பஞ்ச் பீடு 3வது லைனில், அந்த பீடை வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 பெரிய சைஸ் பீடு 3 சைஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வரைக்கும் 2 சைஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த புட்டாஸுக்கெல்லாம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வேணால் உங்களுக்கு அந்த பெரிய பீடுக்கு பதில் ஸ்டோன் செயின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 3வது லைன் பீடு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன், மேலே ஷார்ப் கிட்ட வரைக்கும் போகலை. இன்னும் கொஞ்சம் கூட கீழே ஒரு 3 பீடு அளவுக்கு கீழே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் ஃபுல்லாக அந்த திலகத்தோட முக்கால்வாசி அளவுக்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த லைனும் ஒரு 3வது பீடில் இருந்து கீழே வர மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு லைனும் அதே மாதிரி அதிலிருந்து 3வது பீட்லேருந்து வர மாதிரி வச்சு அது வந்து அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுகர் பீடும் அந்த பெரிய சைஸ் பீடும் அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த திலகங்களோட கொஞ்சம் பாதியாக பிரித்தா எவ்வளோ இருக்குமோ அதை விட கொஞ்சம் மேலேயே வச்சுட்டேன் நான். அந்த 3 லைன் பெரிய பீடு வச்சேன் இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கியிருந்தால் இன்னும் ஷேப் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டாஸ்க்கு சுகர் பீடு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். நெக்லைன் பார்த்திங்களா, அதே தான் போட்டிருக்கேன். பேக்கில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபினிஷிங். உங்களுக்கு வேணும்னா சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பஞ்ச் பீடு சைஸு நம்பர் 2 யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்டோன் செயின் இல்லாட்டி கலர் பீட்ஸு அந்த மாதிரி வேறு ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் ஸ்டோனுக்கு சுகர் பீட் 3 கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது பேக் நெக்கு. இந்த டிசைன்லாம் நம்ம ஏற்கனவே போட்டுட்டு தான் இருக்கோன்றதுனால நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு 4 லைன் ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு அதுக்கப்புறம் பெரிய பீடும் சுகர் பீடும் மாற்றி போட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டு நம்ம அந்த திலகமில் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சைஸ் பீடை வச்சு ஒவ்வொரு பீடாக வச்சுட்டு அதுக்கு சுகர் பீடை ஆஃப் சர்க்கிள் போட்ட மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கேப்பில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோனும் கலர் ஸ்டோன் மாற்றி ஒவ்வொரு கலராக 2 கலரும் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஹனி கலர், அந்த கலர் தான், அது கோல்டு இல்லை, ஹனி கலர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோனு. அந்த கலரும் க்ரீன் கலர் ஸ்டோனும் மாற்றி ஒட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு சுகர் பீட் அவுட்லைனாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த திலகம் ஷேப்பில் 3 அரும்பாக கொடுப்போம் இல்லைங்களா, 2 சுகர் பீடு ஒரு பெரிய பீடு
அதே மாதிரி இந்த பக்கம் 2 சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, சென்டரில் 2 சுகர் பீடு ஆர் 3 சுகர் பீடு வச்சுட்டு ஒரு பெரிய பீடு, அந்த மாதிரி அரும்பு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் சரிங்களா. ஆனால் இதுவே பார்க்க ரொம்ப கிராண்டாகவே வந்துருந்துச்சு. அந்த ஸ்லீவில் என்ன புட்டாஸ் போட்டேனோ சேம் அதே தான் இதுக்கும் போட்டிருக்கேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி இருந்ததுன்றதை நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.